ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு ஒரு புதுவிதமான டிஷ்ஷோட வந்திருக்கேன். அது என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பிலை சட்னி தாங்க. சட்னியில் நம்ம நிறைய வெரைட்டி பார்த்துருப்போம். அதில் இது ஒரு சட்னி. பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும், கருவேப்பிலையை தாளிச்சிட்டு கீழே போட்டுருவாங்க. ஆனால் அதில் இருக்க நன்மை யாருக்கும் தெரியுது கிடையாது. கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா முடி நல்லா கருப்பாக வளரும். அதுபோக கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கருவேப்பிலை கீழே போடாமல் அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் இதுக்கு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், 2 கொத்து கருவேப்பிலை. எப்பயும் போல் வடிசட்டியில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அந்த உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துங்க. கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி